தமிழ்நாடு, புதுச்சேரி உள்ளிட்ட நாடு முழுவதும் 102 தொகுதிகளில் பிரச்சாரம் ஓய்ந்து நாளை நாடாளுமன்ற தேர்தல் நடக்க உள்ளது. இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குப்பதிவு செய்யும் இவிஎம்மின் செயல்பாடு பற்றி பல்வேறு ஐயப்பாடுகள் பல தளங்களில் எழுப்பப்பட்டு வருகின்றன. ஊடகங்களில், குறிப்பாக சமூக ஊடகங்களில் பெரும் விவாதமே நடைபெற்று வருகின்றது. இவிஎம்மின் நம்பகத்தன்மை குறித்து உச்சநீதிமன்றத்திலும் வழக்கு நடைபெற்று வருகிறது. முன்னேறிய ஐரோப்பிய நாடுகளில் கூட இயந்திர வாக்குப்பதிவு கைவிடப்பட்டு வாக்குச்சீட்டு முறையே கையாளப்பட்டு வருகிறது. எனவே நம் நாட்டிலும் இயந்திர பதிவு இன்றி பழைய வாக்குச்சீட்டு முறையே கையாளலாம் என்ற விவாதமும் ஒரு பக்கம் நடைபெற்று வருகிறது. கேரளாவில் ஓரிடத்தில் இவிஎம் செயல்பாடு சரிபார்க்கும் நேரத்தில் வாக்குப்பதிவில் பாஜகவிற்கான பொத்தானை அழுத்தினால் ஒரு வாக்குக்கு பதில் 2 வாக்குகள் பதிவான ஒரு நிகழ்வு நடந்துள்ளது. இது அதை சரிபார்த்துக் கொண்டிருந்த அலுவலர்களுக்கும் அங்குள்ள கட்சியினருக்கும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. பிற கட்சிகளான காங்கிரசுக்கும் மார்க்சிஸ்ட் பொது உடைமை கட்சிக்குமான சின்னத்து பொத்தானை அழுத்துகிற பொழுது ஒரு வாக்கு மட்டுமே விழுகிறது. இது எப்படி சரியாகும்? பாஜக இவிஎம் இயந்திரத்தை நம்பித்தான் 400 நாடாளுமன்ற தொகுதிகளை வெல்வோம் என்று மாறுதட்டுகிறது என்று எதிர்க்கட்சிகள் இன்றைக்கு குற்றம் சாட்டுகின்றன. அதனால்தான் உச்ச நீதிமன்றத்தில் இவிஎம் இயந்திரத்தின் செயல்பாடு குறித்து வழக்கு நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே விவிபேட் என்று சொல்லப்படும் ஒரு வாக்காளர் தான் வாக்களித்ததை சரிபார்க்கும் திரை இயந்திரம் 100% வைத்திட வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் கோரி வருகின்றன. ஆனால் தற்பொழுது விவிபேட் வைத்து சரிபார்ப்பது 2% தான் என்கிற அளவிலேதான் இருக்கிறது. தேர்தல் ஆணையம் நினைத்தால் இதை மிக எளிதாக செய்துவிட முடியும் என்று எதிர்க்கட்சிகள் குறிப்பிடுகின்றன. இவிஎம்மின் துணை கொண்டுதான் பாஜக இந்த அளவிற்கு வெற்றியை பெற்று வருகிறது. உண்மையில் மக்களிடத்திலே அக்கட்சிக்கு செல்வாக்கு பெரிதாக இல்லை. மிக மோசமான வேலையில்லா திண்டாட்டம், விலைவாசி உயர்வு போன்றவற்றால் நாடு பெரிய பாதிப்பை சந்தித்து வரும் இந்த காலத்தில் பாஜகவின் செல்வாக்கு மட்டும் உயர்ந்து கொண்டே போகுமா என்ன என்று எதிர்க்கட்சிகள் கேள்விகளை எழுப்புகின்றன. எனவே இவிஎம் செயல்பாட்டின் நம்பகத்தன்மையை இந்திய தேர்தல் ஆணையம் உறுதி செய்ய வேண்டும். தாங்கள் நேர்மையாக தேர்தல் நடத்துவோம் என்று அறிவிப்பு செய்தால் மட்டும் போதாது. இந்திய தேர்தல் ஆணையம் நேர்மையாக தேர்தலை நடத்துகிறது என்று மக்கள் உணரும் வகையில் இந்திய தேர்தல் ஆணையம் தேர்தலை நடத்த வேண்டும். எனவே இன்றைக்கு இவிஎம் இயந்திரத்தின் செயல்பாடு குறித்து எழுந்திருக்கக்கூடிய ஐயப்பாடுகளை போக்க வேண்டிய கடமை இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்து அது செயல்பட வேண்டும். மறக்க வேண்டாம், இந்தியா உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்பதை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நாம் அதிகம் நேசிக்கும் நம் தமிழ்நாட்டில் நேர்மை தீ பரவ உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.